நான் புதிய ஒரு சாப்டரை பார்க்கறதாக போன கிளாஸ்ல பேசினோம். சாரி, 8வது சாப்டர் கடைசி பகுதி கொஞ்சம் மிகி போல ரெண்டு இது மட்டும் அதை மட்டும் பார்த்துட்டு புதிய சாப்டருக்கு நான் வருவோம். இதெல்லாம் பார்த்தாச்சு, பார்த்ததுல பண்ண தேவையில்லை. அஹ், right. இப்ப நீங்க வந்து இந்த 9வது சாப்டர் 9வது சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க அடுத்த கன்செப்ட், அதாவது வல்லினமான எழுத்துக்கள் பகுதியில இதுக்கு முன்னுக்கு நான் நினைக்கிறேன் 2 எழுத்துக்கள் படிச்சு முடிச்சிக்கிறோம். வல்லினமான எழுத்துக்கள். அதுல அடுத்த 3வது எழுத்துக்குள்ள நாங்க போறோம். காஃப் என்கிறது அடுத்த வல்லினமான எழுத்து. காஃப்ங்கிறது அடுத்த வல்லினமான எழுத்து. அந்த எழுத்துல உச்சரிப்புல மிக முக்கியமா கவனிச்சு கொள்ள வேண்டியது க க என்று ஓதே இயலாது. அதான் நாங்க அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மெயின் விஷயம். தொண்டையினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து நாங்கள் உச்சரிக்கிற உச்சரிப்பையும் க என்று ஓதுறது வல்லினமான உச்சரிப்பாக, வானத்தை நோக்கி உச்சரிக்கிற உச்சரிப்பாக அமையாது. அது கோ என்று தான் வரும். க என்றதுக்கும் கோ என்றதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. வானத்தை நோக்கி தடிப்பாக உயர்வாக எடுத்து ஓதுறதுல உள்ள விஷயத்தை வைக்கும். சரி, இதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். நாங்கள் ஓதுற நேரத்தில் அடுத்த விஷயங்களை பார்ப்போம். இது ஓதும் பார்ப்போம். حتى زرتم المقابر. மகாபீர் மகாபீர் என்று வராது. இப்ப பிய பழைய ஸ்டைல் தான் மாத்தணும். மகாபீர் பி தான் அது. حتى زرتم المقابر. ஓகே, இது வந்து பாப்போம். ومن شر ஷா அல்ல, ومن شر ஷா غا- அல்ல, ஷர் ومن ஷ. ومن شر غاسق إذا وقب. வாசிகின் கி என்றதுக்கு போக முடியாது. அது வல்லினம். கஸ்ரத்தைனி வந்தாலும் கஸ்ரத்துன் வந்தாலும் வல்லினத்தினுடைய அந்த வடிவத்தை அமைப்பை நாங்க உறுதிப்படுத்தணும். கோசின் குயின் சி குயின். அப்போ கோசிகின் என்றா சிய போலவே அந்த காஃபும் மெல்லினமான ஸ்டைலுக்கு நாங்க ஓதுறத கொண்டு போய் தருவோம். அது நாங்க அந்த ட்ரெக்கை மாத்தணும். ومن شر غاسق قين. ஷேட தடிப்பு மாறாது. பட் அது வானத்தை நோக்கி கொண்டு போறத இல்லாமலாக்கி கீழ் நோக்கி சரிவான ஸ்டைலுக்கு மாத்தினோம்னா சரி. ومن شر ஷ ومن شر غاسق إذا وقب. غاسق குயின் என்ற சவுண்ட் வரணும். குயின். غاسق. எஸ், கீ குயின். குயின் அந்த வித்தியாசம் மிகுது. சும்மா நாங்க கிண்ணன்னு சொன்னா எங்களோட வாயிட வடிவம் விரிவட்டதாக விரிவானதாக அமைக்கும். அது குயின் என்று சொல்ற இடத்துல கொஞ்சம் இந்த உயர்வான ஒரு குழிவு வடிவத்தை ஒரு 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 அந்த உயர்வான ஓசைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புல எங்களோட வாயிட வடிவம் சுருங்கியதாக மாறும். குயின் ஓசி குயின். அது சின்ன வித்தியாசம். ومن شر ஷா غاسق இல்ல, ஷ. إذا ஷா وقب. ஷா மாறுது. ومن شر غاسق إذا وقب. குட். இப்ப சரி, இது வந்து பாப்போம். فأثرن به نقعا. அக்கு இல்ல, அந்த ஏண்டா இப்ப அலிஃப் ஆயிடும். அது ஐன் வந்து காப்போட சேரணும், பிரிய முடியாது. فأثرن به ஃபஅஸர் இல்ல, نقعا. ஃபஅஸர். ஃப அந்த வேறுபாடை எடுத்து வரும்.
فأثرن به نقعا நக்குவா இல்ல அந்த நக்குவான்னு சொல்றது அழிவும் இல்ல ஐனும் இல்லாம போயிடும் அது நக்குவா 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 نقع فأثرن به نقعا இன்னும் தொண்டையிட கீழ் பகுதியிலிருந்து வரணும் ஐனை நீட்டி ராகம் எடுத்து நிப்பாட்டுக்கும் ஏன்னா அது மட்டும்தான் நீட்டுறதுக்கு உள்ள இடம் ராகம் எடுத்து நிப்பாட்டுக்கும் فأثرن به அசர் نقعا நாக்கு வலி அசர் அந்த போத فأثر فأثرن به نقعا فأثرن به இல்ல نقعا ஃபா அல்ல فأثر ஃபாக்கு போகணும் فأثرن به نقعا ம். படித்த எழுத்துக்களை ரிப்பீட் பண்ண வைக்கிறது சம்டைம் நாங்கள் திருப்பி அழைப்பிலிருந்து படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் உருவாக்கலாம் என்றால் நாங்கள் மெஜாரிட்டி படிச்சிட்டோம் மெஜாரிட்டி சொல்றதை விட ஒரு ஹாஃபை தாண்டிட்டோம் ஸோ அதுக்குள்ள திருப்பியும் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம் நாங்கள் ப்ராக்டிஸில் பிரச்சனைக்குன்னு அர்த்தம் இப்போ எங்கள் கிளாஸில் இப்போ ஒரு ரெண்டு மூணு கிளாஸில் உங்களுக்கு யாவரையும் முடிச்சுட்டு போய் தெரியும் எங்களுக்கு சிலபஸ் முடிஞ்சு அதில் ஸ்லோவாக போகிறதுக்கு காரணம் அந்த எழுத்துக்கள் எந்த வடிவத்துக்கு மாறுதோ அதை நீங்கள் வீட்டில் செல்ஃபாக நாங்கள் ஓதுற எங்கட ரிசைட்டிங் குர்ஆன்கள் நாங்கள் ஓதுற பக்கங்கள் ஐன்கள் சூறாக்கள் ஜுசுக்கள் இருக்கிற அதில் அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக வேண்டி தான் நான் அந்த டைமை உங்களுக்கு தாரது அந்த டைமுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலைன்றால் முழு இப்போ யோசிச்சு பாருங்க ஃபேல பிரச்சனை வந்திக்கு சேல பிரச்சனை வந்திக்கு ஏல பிரச்சனை வந்திக்கு பி என்ற எழுத்துலையும் ஒரு இடத்துல பிரச்சனை வந்திக்கு ஆயின்லையும் பிரச்சனை வந்திக்குது அப்போ முழு அலிஃப்லேருந்து யா வரைக்கும் படிச்சுட்டு குர்ஆனுக்குள்ள போகல ஒரு நாளைக்கு எங்களால் ஒரு வசனத்துக்கு மேலே ஓதலாம் போகும் ஏன் நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு திருத்த வேண்டி வரும் இப்போ அந்த இடத்துக்கு போகாமல் பாதுகாக்கிறது உங்களோட கையில தான் நீ இப்போ நான் இன்னைக்கு ஃபேவை திருத்தினேன் ஃபேவ் படித்து முடிஞ்சு போன கிளாஸ் ஃபேவை திருத்தினம் ஸ்டார்டிங் படிச்சாச்சு ஐனை திருத்தினம் அலிஃபோட படிச்ச எடுத்து ஐன் அப்போ ஐன் எப்படி வரும் என்றெல்லாம் அந்த கிளாஸில் உங்களுக்கு அந்த ஐனுக்காக வேண்டியே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லித் தரப்பட்டீங்க அதான் சில விஷயம் ஹைரன் இது வாங்க பாப்போம் لقد خلقنا الإنسان في أحسن تقويم ரெண்டு இடம் படிச்சு முடிச்ச இடத்துல பேர் வந்தீங்க நீ ஓதுனதுல படிச்சு முடிச்சு கடந்து வந்த ரெண்டு இடத்துல பேர் வந்தீங்க ஆ ரெண்டு பேரும் வருது لقد خلقنا ஹேண்டு வராது பிரதர் அது வல்லினமான எழுத்து الإنسان அது في ஹா என்று தான் வரணும் أحسن என்று வரையில تقويم அது முதலாவது பிள்ளை பாப்போம் அடுத்த பிள்ளை சரி கண்டுபிடிங்க பேசின கேட்டுச்சா சவுண்ட்ல நெட்ஒர்க்ல சின்ன ப்ராப்ளம் ஒன்று வந்துட்டு பேசினது கேட்டுச்சா ஆமாம் ஆ ஹ என்று வராது அது வல்லினமான எழுத்து ஹா என்ற உச்சரிப்பு கூடாக மட்டும்தான் வரணும் இன்னும் ஒரு படிச்ச எழுத்துல பிழை உண்டிக்கு கண்டுபிடிங்க பாப்போம் ஆ لقد خلق لقد خلقنا லகது அல்ல தால் நோமனல் எழுத்தான் தால் கலக்க வேண்டிய எழுத்து பட் அதை நாங்க வானத்தை நோக்கி தூக்கி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உச்சரிக்கிற எழுத்து அல்ல லகது லகது இது என்ற சவுண்ட் வளமையான பழகிக்கிற அந்த தால்ட இது என்ற சவுண்ட் தான் காஃப் வல்லினம் காஃப் மட்டும்தான் இந்த இடத்துல நாங்க தூக்கணும் லகது لقد خلقنا الإنسان في أحسن تقويم கடைசி துண்டு تقويم விளங்கி ஆ எஸ் பில விளங்குது ஓதல் திருந்தணும் ஓகே ஓதல் திருந்தல்ன்னு சொன்னா எவ்வளவு படிச்சும் வேலை இல்லை அதான் பிரச்சனை இப்ப தேட பிரச்சனை உனக்கு விளங்குது ஆனா ஓதல் அந்த பழைய ஸ்டைல விட்டு வருது இல்லை திருப்பி ஓதுங்க தேப்பூவி காஃபை கலக்குங்கோ காஃபை தூக்குங்கோ வானத்தை நோக்கி உச்சரித்து ஓதுங்க முழுமையாக வாய்ப்புள்ள தடிப்புமா எடுத்து ஓதுங்கோ தே எந்த காரணம் கொண்டு மாத்திட வேணும்
لقد خلقنا الإنسان في أحسن تقويم. திக்கு போதும் திக்காம போதும். ஒரு ஒரு ஒன் ஷாட்ல திருக்காம போதி பாருங்க. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. லாஸ்ட் டைம் போதுங்க. அதே போல نص. லாஸ்ட் டைம் ஒரு போதுங்க போதுங்க. அதே எந்த பிரச்சனையும் வராம போதும். لقد خلقنا லகாது அல்ல, அந்த الإنسان. அந்த காஃப் மாறுது. லகா இல்ல லகோ, லகோது, லகோது. அந்த ட்ரெக்கு வாங்க. காஃப் கோதான் கோ, லகோது. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. தெக்கு தெகு, அதுவும் தேய மாத்தாம காப்பை தூக்கணும். தெகுவீம். ப்ராக்டிஸ் பண்ண போகல அதை பார்த்துட்டு அதில் تقويم. ப்ராக்டிஸ் பாட்டுக்கு வருவோம். இவ்வளவு நேரம் பார்த்த வசனங்கள்ல சமரியை நாங்க பார்த்துக்கிறோம். முக்கியமா பல வாரிடங்கள். ஒதுங்க போகணும். ومن شر غاسق إذا وقب. ஷேர்டு சவுண்ட ஷே, அந்த ஷேர்டை தடிப்பது கொடுக்கும். கீழ் நோக்கி போறது ஓகே. ஷே ஒமின் ஷெர்ரி ஷே. ومن شر غاسق إذا وقب. குட். ரெண்டாவது. ومن شر அதுவும் ஷா இல்ல, ஷே ஷே النفاثات. ஷே. அங்கேயும் ஷே தான், ஷர்ரி அல்ல. ومن شر النفاثات في العقد. ருகோது, ருகோ. ومن شر ومن شر உங்களோட சவுண்ட் விட்டு விட்டு வருது. ومن شر النفاثات في العقد. ருக தான் வருது. ருகது க அல்ல, கேண்டு வாரது பெல. கோ, ருகோது, ருகோது கோ. ருக, ருகோ. ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்க. ومن شر ومن شر النفاذات في العقد. நஃபதாத்தி அல்ல, தா வரப்படாது. ச, நஃபசாத்தி. ச, த சவுண்ட் வரக்கூடாது. ومن شر النفاذات في العقد. ருக்க என்று தான் வருது. ரெக்கார்ட பேர் கவனமா கேட்டு பாருங்க. உங்களோட ஓதல் எங்க பிரச்சனை தான். க என்று வரக்கூடாது. ருகோது, வகோது, ருகோது. எல்லாமே ஒரே காப் தான். மூணாவது பாவம். حتى زرتم المقابر. எந்த சரி இது கோ வருது. கோ. ஓகே, திருப்பி ஓதுங்க பாருங்க. முதல் ரெண்டு காஃபையும் கேண்டு ஓதிய நீங்க தான் மூணாவது காஃபை கோண்டு சரியா ஓதிக்கிறீங்க. திருப்பி ஓதுங்க மூணாவது. حتى زرتم المقابر. ஜ, ஜு சவுண்ட் எடுத்துக்கோங்க. ஜோர் தூமுல், ஜு ஜோர் தூமுல் மெகோபீர், மெகோபீர். حتى زرتم المقابر. குட். பெ, பெர் பெர் அல்ல, பி மாறணும். காப் சரி, பி மாறணும். மெகோபீர் பி, மெகோபீர். مقابر. பெர், அந்த பெர் ப சவுண்டு கொண்டு போகணும். ப அல்ல, பி. மெகோபீர் பி. கஸ்ரத்துடைய உச்சரிப்புல பி مقابر. என்கிறத தெளிவா உச்சரிங்க. பெ, ப, பெ, பெர், ப சவுண்டு கொண்டு போகணும். حتى زرتم المقابر. குட். அந்த பீட சவுண்ட் எடுங்க. காப் நல்லா. நாலாவது. فالموريات قدحا. கொது, தால் மாறுது. காஃப் ஓகே, தால் மாத்த வேணாம். கொது, கோ இது, கொது, கொது ஹ, கொது ஹ. இது அல்ல, இது. கொது, கோ இது. தால் நார்மலான சவுண்டுக்கு வரணும். இதுக்கு قدحا. எஸ், இதுக்கு முன்னாடி ல கொது என்று சொன்னது போலதான் இங்க கொது.
திருப்பி போதும். فالموريات قدحا மாறிது. قدح. فالموريات قدحا ஐந்தாவது. ما ودعك ربك وما قلى ولا ولا وما ولا. ما ودعك ربك وما قلى ம். கட்டாயம் பிளவு விட்டு எல்லாத்தையும் போய் பாருங்க. இப்போ அது பழைய பாடம் பிழை வராமல் வந்தால் எங்களுக்கு ஒரு கிளாஸுக்கு ஒரு எழுத்தை கண்டிப்பாக அழக முடிக்கலாம். பழைய எழுத்துக்கள் பிழை வந்துச்சுனால் நாங்கள் முன்னோக்கி போகிறது எங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு தான் ஆபத்து. நாங்கள் ரிவைசிங்கில் பல பிரச்சனைகளை பார்க்க வேண்டியதால் குறிப்பாக அலிஃபை பார்க்கணும், ஐனை பார்க்கணும், பேயை பார்க்கணும். சின்ன ஹேண்டா பிரச்சனை இல்லை, ஹால பிரச்சனை இருக்குது, ஜீமில் பிரச்சனை இல்லை, தாலில் பிரச்சனை இருக்குது, தாலையும் பிரச்சனை இருக்குது, சேலையும் பிரச்சனை இருக்குது. அதாவது நீங்க இந்த வசனத்தான் நீ ஓதணும் அல்ல அல்ல, இந்த வசனத்தை ஓதுற நேரம் நீங்க விட்டுற பிழையை நீங்க கட்டாயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு நீங்க விரும்பி வசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. உங்களோட ஓதலை திருத்திக் கொண்டு இந்த வசனங்கள்ல கூட அந்த மிஸ்டேக், உதாரணத்துக்கு ஜுர் துமுல் மெகாபீர், அப்ப பியை உச்சரிக்கிறது காஃபை உச்சரிக்கிறதுங்கிறது இதுல படிச்சீங்கன்னா நீங்க எந்த வசனத்தை போயிட்டு ஓதினாலும் இந்த பிரச்சனை வரக்கூடாது. அதான் முக்கியம். இல்லாட்டி நாங்கள் 6666 வசனத்தையும் கிளாஸ்ல படிக்க வேண்டி வரும். அப்போ நாங்கள் அடுத்த மறுடா இங்கே படிக்கிறது உங்களோட எந்த வசனத்துக்கும் நீங்கள் அதை உங்களோட ப்ராக்டிஸை நீங்கள் மாற்றிக்கொள்றதுக்கான டூல்ஸ் எடுத்துக்கொள்ளணும். அதான் முக்கியம். அந்த வசனம் 5 தான் அடுத்த கிளாஸுக்கு நான் ஸ்டார்டிங்கில் கேட்க போகிற வசனங்கள். இதுக்கு முன்னுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸில் இப்படி தவறுகளை தான் நான் படித்தேன். ப்ராக்டிஸில் பார்த்த பாடம் இந்த 5ம், இந்த 5 கூடாகவும் பிளவராமல் ரெடி ஆகிட்டு வர்றது உங்களோட இன்ஷா அல்லாஹ்.